நமது இந்து மத வழிபாட்டில் மிக முக்கியமானது கோபுர தரிசனமாகும். கோபுர தரிசனம் பாப விமோச்சனம் என்கிறது பழமொழி. கோயிலின் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டிருக்கும் கட்டிட அமைப்பே கோபுரமாகும். கருவறையில் காட்சியளிக்கும் இறைவன் கோபுரத்திலும் வீற்றிருப்பதாக ஐதீகங்கள் சொல்கின்றன. மகத்துவமான கோயில் கோபுரங்களை காலையில் தரிசித்தால் உடல் நலம் பெறும், மதியம் தரிசித்தால் செல்வ வளம் கூடும், மாலையில் தரிசித்தால் பாவங்கள் நீங்கும், இரவில் தரிசித்தால் வீடு பேறு கிடைக்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு. அளவிட முடியாத இத்தகைய நற்பலன்களை அளிக்கும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நிகழ்ச்சியில் காணவிருப்பது நமது தமிழகத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் அமைந்துள்ளது தொன்மையான ஸ்ரீ கந்தசுவாமி திருக்கோயில். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். இந்த திருத்தலத்தில் ஸ்ரீ கந்தசுவாமி, வள்ளி தெய்வானை ஆகிய மூவரும் மூலவராக அருள் பாலிக்கின்றனர். கந்த புராணத்தின்படி முருகப்பெருமான் 3 இடங்களில் அசுரர்களை போரிட்டு வதம் செய்ததாக கூறப்படுகின்றது. திருச்செந்தூரில் கடல் மார்க்கமாகவும், திருப்பரங்குன்றத்தில் நிலமார்க்கமாகவும், திருப்போரூரில் ஆகாய மார்க்கமாகவும் முருகன் அசுரர்களை வதம் செய்ததாக சொல்லப்படுகின்றது. அதன்படி திருப்போரூரில் முருகப்பெருமான் தாரகாசுரனை ஆகாய மார்க்கமாக வதம் செய்ததாக ஸ்தல புராணம் கூறுகின்றது. பல்லவ மன்னர்களால் இந்த திருத்தலம் எழுப்பப்பட்டு பின்னர் விக்ரம சோழனால் 10ஆம் நூற்றாண்டில் புனரமைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதன் பிறகு 17ஆம் நூற்றாண்டில் தவஞானி சிதம்பரம் சுவாமிகளால் தற்போதுள்ள திருத்தலம் கட்டப்பட்டதாக சொல்கின்றனர். சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுவதைப் போல இந்த திருத்தலத்தில் ஐப்பசி பௌர்ணமி நாளில் முருகப்பெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடத்தப்படுகின்றது. மேலும் நவராத்திரி விழாவின் 9 நாட்களிலும் வள்ளி தெய்வானைக்கு 9 விதமாக அலங்காரங்கள் செய்யப்படுகின்றது என்பது இந்த ஆலயத்தின் தனித்துவங்களில் ஒன்றாகும். இப்படி எண்ணற்ற சிறப்புகளை தன்னகத்தே கொண்டுள்ள திருப்போரூர் திருத்தலத்தின் ராஜகோபுரம் அதி அற்புதமாக அமைக்கப்பட்டுள்ளது கூடுதல் சிறப்பாகும். 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த ராஜகோபுரம் 54 அடி உயரம் கொண்டதாகும். பிரம்மாண்டமான இந்த ராஜகோபுரம் 7 நிலைகளுடன் 7 கலசங்களை கொண்டு ஓங்கி உயர்ந்து அருள் பாலிக்கின்றது. ராஜகோபுரத்தின் ஒவ்வொரு நிலையிலும் எண்ணற்ற புராண இதிகாச சிற்பங்கள் கலை நேர்த்தியுடன் வடிவமைக்கப்பட்டு காட்சியளிக்கின்றது. அறுபடை வீட்டிற்கு ஒப்பாக கருதப்படும் முருகப்பெருமானின் திருப்போரூர் ஆலயத்தில் அமைந்துள்ள ராஜகோபுர தரிசனம் ஒப்பற்ற புண்ணிய தரிசனம் என்றால் அது மிக இல்லை. கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஆம், தனித்துவமிக்க மகத்துவமான இந்த கோபுர தரிசனம் மன அமைதி, உடல் நலம், நல்லெண்ணம், பாவ விமோச்சனம் ஆகியவற்றை அளித்து இறைபக்தி துணையுடன் வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கிடும் என்பது தொன் நம்பிக்கை. கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம்.
சிவ 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 ஹரவோம் சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம் சிவ 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 ஹரவோம் சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம் மேளம் ஒலிக்குது செண்டை மேளம் ஒலிக்குது உடுக்கை அதிருது சங்குநாதம் முழங்குது வானம் அதிரவே அதிர்வேட்டு வெடிக்குது சிவ கோஷம் கேட்டுத்தான் இந்த தேகம் சிலுக்குது மலையாட மணிகளாட வானம் மேலே பூமி கீழே பாதியான ஆதிநாதன் மேனி தெரியுது மலையாட மணிகளாட வானம் மேலே பூமி கீழே பாதியான ஆதிநாதன் மேனி தெரியுது அந்த மதுபாக நீலகண்டன் கோலமேனி போலத்தானே கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது அந்த மதுபாக நீலகண்டன் கோலமேனி போலத்தானே கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது அந்த கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது கணபதி தாளம் தைப்பூச முருகன் காவடி அம்மன் பால்குடம் நாரணனின் திவ்ய பிரபந்தம் பைரவர் வேட்டை வேடு பரிசுடலுது சாட்டை பலவித வண்ண கோலம் கோபுர பதுமை கோலம் மேகம் நீந்தும் நீல இரவு காயுகின்ற பால் நிலாவில் ஆலயத்து கோபுரத்து கலசம் நின்னுது மேகம் நீந்தும் நீல இரவு காயுகின்ற பால் நிலாவில் ஆலயத்து கோபுரத்து கலசம் நின்னுது அதை காணும் போது கண்ணில் நூறு ஆறு போல பொங்கி வீச கங்கையாடும் கைலாயன் காட்சி தெரியுது அதை காணும் போது கண்ணில் நூறு ஆறு போல பொங்கி வீச கங்கையாடும் கைலாயன் காட்சி தெரியுது அந்த கங்கையாடும் கைலாயன் காட்சி தெரியுது கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம் கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம் சிவ 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 ஹரவோம் சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம் சிவ 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 ஹரவோம் சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம்